அமித்ஷா மாதிரியான ஆட்களுக்கு நம்ம வந்து பாபா அம்பேத்கர் யாருன்றதை வந்து நம்முடைய பவர் அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து அவருடைய முகம் வந்து அந்த முகத்துல இருக்கிற வெளிச்சம் வந்து நம்மளை வந்து தொடர்ந்து வழி நடத்திட்டே இருக்கு. எந்த சக்தியாலும் யாராலுமே வந்து மறைக்க முடியாத ஒரு வெளிச்சம் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அவரை வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக, அவரை வந்து தொடர்வதன் மூலமாக, அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசுவதன் மூலமாக, நம்முடைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக அவர் நூற்றாண்டு காலம் நம்மோடவே இருப்பார். அவரை எந்த காரணத்திலும் நம்ம விட்டு விலக்கவே முடியாது அப்படின்றத வந்து சமீபத்த நிகழ்வுகள் வந்து அது மிக ஆணித்தரமா வந்து சொல்லுது. ஏதோ நம்ம வாழ்வாதாரத்துக்காக போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போதான் தெரியுது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் செயல்பாடு. நம்ம பாடல்களின் வழியாகவும் நம்மளுடைய இசையின் வழியாகவும் நாம அடுத்த சந்ததிகளுக்கு என்ன கொடுக்க போகிறோம், வெறும் சாப்பாடை கொடுக்க போகிறோமா இல்லை அவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவை கொடுக்க போகிறோமான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மேடையை ஆடுறாங்க, இந்த மேடையில கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த 3 நாள் நிகழ்வில் ஃபஸ்ட்டு இந்த மேலே அடிக்கிறப்பவே வந்து ஒரு எமோஷ்னலாக இருந்தேன். ஏன்னா வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவும் ஒரு சந்தோஷமான ஒரு டைமாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பொறுப்பை வந்து நாமளே விரும்பி ஏற்றுக்கொண்டது தான். யாரும் நம்மளை வந்து இங்கே இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லலை. பட் இதை செய்யணுன்றத எனக்கு உணர்த்தியவர் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் இல்லைன்னா, அவருடைய எழுத்து இல்லைன்னா நிச்சயமா நான் இங்கே இல்லை, இந்த ஸ்டேஜில் நான் இருந்திருக்க மாட்டேன். என்னோட படைப்புகள் இருந்திருக்காது. நான் எப்பொழுதும் அவரை நன்றி மறவாக இருப்பதற்கான ஒரு விஷயமா தான் நான் இந்த பேபேக் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். அண்டு இந்த மியூசிக் ஃபெஸ்டிவலை பற்றி நம்ம நிறைய விஷயம் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். கல்ச்சுரலாக பண்பாட்டு அசைவில் நம்ம என்ன இருக்கிறோம், நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. ஏன்னா அரசியல் ரீதியாக நமக்கு என்ன இடம் இருக்குது, நம்முடைய ஃபைட் என்னன்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் பண்பாட்டு ரீதியாக நம்மளுடைய மக்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்முடைய மியூசிக்கும் இருந்திருக்கு. எப்படி வந்து ஒரு சாரார் மியூசிக் மட்டும் வந்து மேட்டுமைத்தனத்தோட ரொம்ப அது வந்து ஒரு புனிதமான ஒரு இடத்துல இருக்குது, ஏன் நம்முடைய மியூசிக் வந்து ஏன் லோ லெவலில் இருக்குது, இது ஏன் வந்து ஒரு தீட்டாகவும் இல்லை வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஆர்ட்டாகவும் வந்து பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வி தான். அந்த கேள்விக்கான பதிலை தேடுறப்போ பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இந்த தோலை சுமந்து வந்து இந்த ட்ரம் அடித்து இந்த மியூசிக்கை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்களா நம்முடைய முன்னோர்கள். அவர்களை பார்க்குறப்போ அவர்கள் பெரிய போர் வீரர்களாகவும் மிகப்பெரிய ஜாம்பவான்களாகவும் நமக்கு வந்து தெரியுறாங்க. உண்மையிலேயே வந்து அவர்களை நினைத்து பார்க்குறப்போ அவங்க வந்து பல தலைமுறையாக ஒரு ஃபார்மை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டு ஃபார்மும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த தாளகதியோ இந்த தாளசுதி அதோட என்ன சொல்றது ரைட் அப் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறுமனே வாய்ப்பாட்டு மூலமாக சவுண்டின் மூலமாக இதை வந்து நமக்கு வந்து ஏன் இவ்வளோ தூரம் கடத்தி வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ இந்த மியூசிக்கோட ஃபார்மை, இந்த மியூசிக்கோட வலிமையை நம்மளால வந்து உணர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறத நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியுது. அப்போ பண்பாட்டு அளவில் இந்த மியூசிக் வடிவத்தை, இந்த இசையை விடாம தூக்கி பிடிச்சி கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து நிற்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான வேலையாக நான் வந்து பார்க்குறேன். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இது தடைப்பற்றக்கூடாது அப்படின்றதான் நீலம் பண்பாட்டு மையம் நம்முடைய தோழர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பேசிட்டு இருக்கிறப்போ லைக் பிரபா அண்ட் ராஜசேகரன், வாசி பாஸ்கர் இவங்க எல்லாரும் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம எப்படியாவது இந்த வருஷமும் வந்து பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அக்கறையும் இயக்கமும் மட்டும்தான் இருந்தது. இது எந்த காரணத்தை கொண்டும் வந்து தடை பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கூட நான் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ அதனால தடைப்படாமல் இந்த வருஷமும் இது வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து ஐ காட் வெரி எமோஷ்னல் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறது அந்த மேடையில் வந்து எனக்கு பிடித்தமான எனக்கு செறிவூட்டுகிற ஆளுமைகள் வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த 3 நாள் வந்து இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்க எப்போ வருஷம் முழுக்க வந்து நமக்காக வந்து என்னெல்லாம் பண்ணிருந்தாங்களோ அது இந்த ஸ்டேஜில் வந்து நமக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த ஆர்ட்டை நம்ம வந்து சரியாக வெறுமனே இது வந்து கொண்டாட்டம் மட்டும் இல்லாமல் இதில் உள்ள இருக்கிற அரசியல் ரீதியான காரணங்களையும் புரிதலையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆர்ட் ஃபார்முக்கு பின்னாடி இருக்கிற இந்த அரசியலை புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த நிகழ்வு எவ்வளவு முக்கியமானது, இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நீங்க வந்து உணர்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இது தொடர்ந்து நம்ம வந்து பண்ணலாம்.
3 நாள்ல பல ஆர்டிஸ்ட் வந்து வந்து பண்ண போறாங்க. புது புது ஆர்டிஸ்ட் நிறைய பேர் உள்ள வராங்க. குறிப்பா பாம்பேல இருந்தெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பண்ண போறாங்க. அண்ட் இது நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு ஆண்டா, ஒரு நிறைவான ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அண்ட் இந்த சூழல்ல தான் லைக் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி பேசுவது, பாபா சாஹேப் அம்பேத்கரை பேரை சொல்வது, அது ஒரு ஃபேஷன் இல்லைன்றதை நம்ம வந்து நிரூபிக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ வந்து அமித்ஷா மாதிரியான ஆட்களுக்கு நம்ம வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் யாருன்றதை வந்து நம்முடைய பவர் அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து அவருடைய முகம் வந்து அந்த முகத்தில் இருக்கிற வெளிச்சம் வந்து நம்மளை வந்து தொடர்ந்து வழி நடத்திட்டே இருக்கு. எந்த சக்தியாலும் யாராலுமே வந்து மறைக்க முடியாத ஒரு வெளிச்சம் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். ஸோ அவரை வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக, அவரை வந்து தொடர்வதன் மூலமாக, அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசுவதன் மூலமாக, நம்முடைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக அவர் 100 ஆண்டு காலம் நம்மோடவே இருப்பார். அவரை எந்த காரணத்திலும் நம்ம விட்டு விலக்கவே முடியாது அப்படின்றத வந்து சமீபத்த நிகழ்வுகள் வந்து அது மிக ஆணித்தரமா வந்து சொல்லுது. ஸோ ஜெய்பீம், ஜெய்பீம், தொடர்ந்து பேசுவோம். மகிழ்ச்சி. ஜெய்பீம். நன்றார்ந்த தமிழ் சினிமாவை சீரழித்துக் கொண்டிருக்கிற இயக்குநர்கள் A1 அக்யூஸ்ட் இயக்குனர் ப. ரஞ்சித் தான் சமூக விஞ்ஞானிகளால் A2 அக்யூஸ்டாக மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லப்படுகிறார். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. ப்ளீஸ் கிளாப் ஃபார் தம். இன்றைய தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான 2 ஆளுமைகளை நாம் ஒரே மேடையில் சந்திக்கிறோம். நன்றி. மாரி செல்வராஜ் அவர்களோட தான் ஒரு கேள்வி. பொதுவாக மார்கழி மக்களிஸில் வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி பேசுவீங்க. குறிப்பாக உங்களுடைய திரைப்படங்களில் பிகினிங் பரியரும் பெருமாள்லேருந்து வாழை வரைக்கும் அந்த ஃபோக்லோரை தவிக்க சொல்லக்கூடிய அந்த பண்பு இருக்குல்ல, அது உங்களுடைய நிலத்திலிருந்து எப்படி கலையாக மாற்றுறீங்க? அப்புறம் இந்த மாதிரியான மார்கழி மக்களிஸில் இருக்கிற நிறைய பேருக்கு நீங்கள் வாய்ப்பும் கொடுத்துருக்குறீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஈவெண்ட் பற்றியும் அந்த ஃபோக்லோருடைய பண்பை பற்றியும் நீங்கள் பேசினா ரொம்ப கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மார்கழி மக்கள் இசை நான் ரொம்பவே சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து நம்மளோட கலை இலக்கியங்களை கேட்டு, நம்மளோட ஊரில் தெருக்கூத்து கேட்டு வளர்ந்த ஒரு பையன்தான். என்னோடய கதை, என்னோடய பாடுபொருள் எல்லாத்தையுமே வந்து தெருவில் ஆடிக்கிட்டு இருந்த அவங்களோட பெயின்லேருந்து, அவங்களோட குரல்லேருந்து தான் நான் எடுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு திருக்கலைஞராக இருந்தார். அதனால் எனக்கு எப்போவுமே ஒரு தயக்கம் வந்துகிட்டே இருக்கும். நாம் எப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே போய் அங்கே மக்களுக்கு பிடித்த மாதிரியான இசையை, மக்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு கலையை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி. அப்புறம் வாசித்ததுக்கப்புறம் தான், அரசியல் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. மெயின் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது மக்களுக்கு எது சரியோ அதுதான் மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சு. அப்படி தான் வந்து என்னோடய கதைகளுக்கு பாடல்கள் எடுக்கும்போது தொடர்ச்சியாக வந்து அதில் ஃபோக்லோர் எதை வந்து உண்மையை வந்து சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குமோ, எமோஷனில் கொண்டு போய் சேர்க்குமோ அது இருந்தே ஆகணும்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லையுமே அதை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு அதுதான் ரூட். இந்த மாதிரியான கலை இப்போ வந்து யோசிக்கும் போது, இப்போது திருநெல்வேலியில் இருக்கவங்க இங்கே வந்து வாசிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. முன்னாடி திருநெல்வேலியில் இருக்கவங்க சென்னைக்கு வரமாட்டாங்க, இங்கே வாசிக்கவங்க அங்கே வரமாட்டாங்க. எனக்கு ரொம்ப நாள் தயக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நான் கானா கேள்விப்பட்டதே இல்லை. ஏதாவது தேவா சார் பாடி பார்த்துருக்கேன். கானா வந்து இத்தனை அரசியல் செயல்பாட்டோட, இத்தனை வீரியத்தோட, இவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அது வந்து ஏதோ சினிமாவுக்காக அல்லது வந்து எல்லாரையும் மாதிரி தான் மரண வீடுகளில் பாடக்கூடிய ஒரு பாடம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அங்கேயே இங்கே இருக்கிறவங்க அதான் அங்கே நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கரகாட்டம், குறவன் குரத்தி, இது எல்லாமே வந்து ஒரு நைட்டு மிட் நைட்டில் ஆடக்கூடிய சாமங்க, ரொம்ப ஆபாசமாக ஆடக்கூடிய பாடல்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குள்ளேயும் மக்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை, அவங்கவுங்க பெயினை, அவங்களோட அரசியலை கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அது நாளாக தான் வந்து, ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கதாகவே நினச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே இருந்த கலைஞர்கள் வெளிப்பட்டு தன்னோட அரசியலை, தன்னோட வழிகளை, தன்னோட கேள்விகளை முன்வைச்சு பாட ஆரம்பித்தாங்க, ஆட ஆரம்பித்தாங்க. இது அந்த ஸ்டேஜோட ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக தான் நான் மார்கழி மக்கள் இசையை பார்க்குறேன். இங்கே பாடக்கூடிய அத்தனை கலைஞர்களும் இண்டிவிஜுவலாக தான் என்னவா வெளிப்படணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து பாடுறாங்க, இங்கே வந்து ஆடுறாங்க, இங்கே வந்து கொண்டாடுறாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் ஆடுறவங்க எல்லாருமே, இதுக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தவங்க, பாடிக்கிட்டு இருந்தவங்க, கலைகள் வழியாக செயல்பட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்ன இருந்துச்சுன்னா, ஏதோ நம்ம வாழ்வாதாரத்துக்காக போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் செயல்பாடு. நம்ம பாடல்களின் வழியாகவும், நம்மளுடைய இசையின் வழியாகவும்
நாம் அடுத்த சந்ததியினருக்கு என்ன கொடுக்க போகிறோம், வெறும் சாப்பாடை கொடுக்க போகிறோமா, இல்லை அவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவை கொடுக்க போகிறோமான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மேடையை ஆடுறாங்க, இந்த மேடையில் கொண்டாடுறாங்க. அந்த வகையில் வந்து மார்கழி மக்கள் இசை ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னு சொல்லலாம். அதை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற நீலம் பண்பாட்டு மையத்துக்கும் அண்ணன் ரஞ்சித்துக்கும் உங்களுக்கு தெரியும், அது எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. நிச்சயமாக இதில் ஒரு அங்கமாக தொடர்ந்து இருக்கிறதுலையும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நன்றி நன்றி. அடுத்ததாக உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அடுத்தது இளையராஜா அவருடைய பாடல்களை இசையமைக்க போகிறோம். ஸோ இளையராஜா பற்றி உங்களோட அபிப்பிராயத்தை இந்த மேடையில் நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு. இளையராஜா பற்றி அபிப்பிராயம், அது நீங்கள் இளையராஜான்னு சொன்னோன்னு ஒரு முகத்தில் ஒரு ஸ்மைல் இருந்துச்சு இல்லை, அதுதான் அதோட அபிப்பிராயம் நினைக்கிறேன். ராஜா சார் நிறைய எப்படி சொல்கிறது, நாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை, நாம் இன்றைக்கி நம்ம யோசிச்சுட்டு இருக்க அரசியல், இது எல்லாமே நாம் வாழ்ந்த வாழ்வின் அடிப்படையில் வச்சு நம்ம ஒரு பாய்ச்சல் பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு தாய்மொழி தேவை அப்படின்னா, இப்போ நம்ம அம்மாவுக்கு நம்ம ஓடிட்டு இருக்க ஓட்டம், நம்மகிட்ட இருக்க கேள்விகள், நம்மகிட்ட இருக்க கோபங்கள், ஆத்திரங்கள், இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. ஆனால் இதெல்லாம் நிகழ்த்திட்டு நம்ம போய் படுக்கிற மடி அம்மாவோட மடியாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் எவ்வளோ கோவப்பட்டாலும் எவ்வளோ சண்டை போட்டாலும் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கத்திக்கிட்டு இருந்தாலும் கடைசியாக போய் சேர தாய்மொழியாக இளையராஜாவோட மியூசிக் தான் இருக்குது. அதை வந்து எல்லா பாய்ச்சல்லையும் போய் கடைசியாக அங்கே ஆறுதல் அடைஞ்சிட்டு திருப்பி அடுத்த பாய்ச்சலுக்கு ரெடியாகிட்டு இருக்க மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் வந்து எப்போவுமே இளையராஜா இசை அப்படிங்கிறது வந்து அத்தனை கலைஞர்களுக்குமான ஒரு தாய்மொழியை தான். நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 2 பேருக்கு மட்டும் நீங்கள் விருது கொடுக்குறோம். ப்ளீஸ் இமான் வாங்க. இமான் நினைவு பரிசை அவர். இமான் தேங்க்யூ. நன்றி. நந்தன். Guys, claps for the moment. நன்றி. அடுத்ததாக இசைவாணிக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். அரம்பா வந்து கொண்டிருக்கிறார். நன்றி நன்றி. 2 பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, மியூசிஷியன்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும். ப்ளீஸ் அவங்க பேர் சொல்லிடுங்க. டோலாக் கச்சா அவருக்கு, சக்தி சதீஷ் அவர்களுக்கு, கீபோர்ட் பரணி என்னுடைய சகோதரர், உடன் பிறந்த சகோதரர் பரணி அவர்களுக்கு, பேட் தீமூர்த்தி, கீபோர்ட் பிளேயர் தினேஷ் அவர்களுக்கு, தம்மாதி பேண்ட். நன்றி. ஆரம்பாக நடைபரிசை வழங்குகிறார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மாரி செல்வராஜ்.